சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகை முழுமையாக தற்பொழுது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்கு வரப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் ரிப்பன் மாளிகை முகப்பின் முன்பாகவும் அதேபோல ரிப்பன் மாளிகையின் அரங்கிற்கு உள்ளேயாகவும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இங்கு பெரும்பாலும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை பெண் தூய்மை பணியாளர்கள் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களே ஆண் காவலர்களை கொண்டு கைது செய்ய முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனால் உடனடியாக அவர்களை கைது செய்ய நடவடிக்கை பொருட்டு 500க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய இந்த ஈவேரா பெரியார் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து எக்மோர் நோக்கி செல்லக்கூடிய சாலை மட்டுமே இருவழி பாதையாக பயணிக்கப்படுகிறது. ராஜா முத்தையா சாலையிலிருந்து சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய இந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டு 15க்கும் மேற்பட்ட அரசு போக்குவரத்து பேருந்துகள் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எந்த நேரத்திலும் தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்படக்கூடிய சூழல் இருப்பதால் ஒரு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தான் ரிப்பன் மாளிகை இருக்கிறது. அதேபோல ரிப்பன் மாளிகையில் கடந்த 13 நாட்களுக்கு மேலாக அனைத்து பிரதான வாயில்களும் மூடப்பட்டிருந்தன, ஒரே ஒரு வாயிலை தவிர. ஏனென்றால் முக்கியமான அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் நேரடியாக இந்த வாயிலை மட்டும் தான் பயன்படுத்தி வந்தார்கள். தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் நுழைவாயில் முன்பாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டது காரணத்தினால் அனைத்து நுழைவாயில்களும் பூட்டப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் யாரேனும் ரிப்பன் மாளிகை உள்ளே செல்ல அனுமதி இல்லை. காவல்துறையினரும் பத்திரிகையாளர்களுக்கும் உள்ளே அனுமதி இல்லை. பத்திரிகையாளர்கள் ரிப்பன் மாளிகையின் அருகில் இருந்தால் அவர்கள் அங்கே தான் இருக்க வேண்டும். இந்த நுழைவாயிலை தாண்டி வெளியே செல்ல முடியாது. அதேபோல வெளியே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உள்ளே வருவதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. சற்று நேரத்தில் இதற்கு முன்பாக ஒரு 8வது கட்ட பேச்சுவார்த்தையை மாநகராட்சி தரப்பிலிருந்து அமைச்சர் KN நேரு தலைமையில் தூய்மை பணியாளர்களும் மாநகராட்சியினுடைய அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை முழுமையாக தோல்வியில் முடிந்திருக்கிறது. மாநகராட்சியினுடைய கருத்தை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர்களை எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த அடிப்படையில் கைது நடவடிக்கை வேண்டாம், அவர்களை மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களுடன் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கலாம், அவர்களாகவே கலந்து சென்று விட்டால் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று மாநகராட்சி கூறியிருந்தார்கள். அதற்காக தான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை மாநகராட்சி அழைத்து பேசியிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை சரியாக ஒரு 5 முதல் 10 நிமிடம் மட்டுமே நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அரசு தரப்பிலிருந்து மட்டுமே அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். தூய்மை பணியாளர்களை பேசவே விடவில்லை என்று தூய்மை பணியாளர்களுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார்கள். இங்கிருந்து நீங்களாகவே கலந்து செல்லுங்கள், கைது நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டோம் என்று அரசு தரப்பில் கூறியதாக தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றும் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் 100% தொடரும். அரசு தரப்பில் காவல்துறையினர் எங்களை கைது நடவடிக்கை மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் என்று கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஈவேரா சாலையில் அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் முழுமையாக பதற்றம் நிறைந்ததாக காணப்படுகிறது. அனைத்து போலீசாரும் மாநகரின் பல்வேறு இடங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து போலீசாரும் இங்கு குழுமி இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. பேச்சுவார்த்தை முடித்த பிறகு அமைச்சர் KN நேரு தற்பொழுது சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய முகாம் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் சந்தித்ததாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள், பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்பட்டது என்பதை முதலமைச்சரிடம் தெரிவித்தார். முதலமைச்சரும் அதற்கு கருத்துக்களை தெரிவிப்பார் என்று கூறப்படுகிறது. அதற்கு பிறகாக தான் காவல்துறையினர் தங்களுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரை சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலங்கள் இருக்கின்றன. 15 மண்டலங்களில் 11 மண்டலங்கள் ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியிலேயே தனியாருக்கு கொடுக்கப்பட்டுவிட்டன. ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்கள் தான் தற்பொழுது கடந்த ஜூலை மாதத்துடன் அவர்களுடைய மாநகராட்சி ஒப்பந்தத்தை தனியாருக்கு கொடுத்திருந்தார்கள். தனியாருக்கு தூய்மை பணியை கொடுக்கக்கூடாது, எங்களை மீண்டும் மாநகராட்சியுடைய ஒப்பந்த பணியாளர்களாகவே பணியில் அமர்த்த கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதே போல பணப்பலன்கள், ஓய்வூதிய பலன்கள் உட்பட அனைத்துமே தனியாருக்கு சென்று விட்டால் எங்களுக்கு கிடைக்காது என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. உயர்நீதிமன்றமும் இந்த பகுதியில் நீங்கள் போராட்டத்தை மேற்கொள்ள அனுமதி இல்லை, அனுமதிக்கப்பட்ட இடத்தில் உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொள்ளுங்கள், நடைபாதையில் பாதசாரிகளுக்கும் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக நீங்கள் 13 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் பெரும் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை காரணம் காட்டி தான் தேன்மொழி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தாக்கலின் அடிப்படையில் தான் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஒரு சில தூய்மை பணியாளர்கள் தங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் போலீசார் மேற்கொண்டால் அங்கிருந்து கலைந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்படாது, நாங்கள் இங்கே தான் தொடர்வோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். தற்பொழுது ரிப்பன் மாளிகை முன்பாக ஒரு சில தூய்மை பணியாளர்கள், பெண் பணியாளர்கள் கையில் தேசிய கொடியை ஏந்தி தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். நாளை மறுநாள் நாடு முழுவதும் சுதந்திர தினம் விழா கொண்டாடப்பட இருக்கிறது. சுதந்திர தினத்தை காரணம் காட்டிதான் அதற்கு முன்பாக அவர்களை இங்கிருந்து கலைய செய்ய சொல்லிதான் மாநகராட்சியும் இதை ஒரு பிரச்சனையை தீவிரமாக முன்னெடுத்து வந்தார்கள் கடந்த 13 நாட்களாக. ஆனால் அவருடைய போராட்டம் தற்போது வரை கைவிடப்படாத நிலையில் தங்கள் கையில் அனைவருமே தேசிய கொடியை ஏந்திருக்கிறார்கள். பல்வேறு கட்சியினரும் அவருக்கு நேரடியாக வந்து எங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த ரிப்பன் மாளிகை முன்பாக இருக்கக்கூடிய
போலீசாரும் தொடர்ந்து அவர்களை கலைய சொல்லி அறிவித்து வந்திருந்தார்கள். அதற்கும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. போராட்டத்திலே நாங்கள் தொடருவோம், அரசினுடைய கோரிக்கையை, எங்களுடைய கோரிக்கையை அரசு பரிசீலிக்காவிட்டால் எங்களுடைய போராட்டம் வேறு வகையில் நாங்கள் கையில் எடுப்போம் என்று கூறி வருகிறார்கள். தற்பொழுது 6 மணிக்கு பிறகாக இந்த சாலையில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இவர்களை எந்த நேரத்திலும் கைது செய்யப்படக்கூடிய சூழல் இருப்பதால் அரசு தரப்பை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 15 மண்டலங்களில் 11 மண்டலங்கள் ஏற்கனவே தூய்மை பணி தனியாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. நீங்கள் தனியாருக்கு சென்றால் மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளருக்கு என்னவித பணபலன்கள் கொடுக்கப்படுமோ அதை விட அதிகமாக இஎஸ்ஐ, பிஎஃப் உட்பட பல்வேறு பணபலன்களும் கிடைக்கும், விடுமுறை நாட்களும் அதிகமாக கிடைக்கும் என்பதை காரணம் காட்டிதான் 2 நாட்களுக்கு முன்பாக மாநகராட்சி ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். அந்த அறிக்கையில் கூறப்பட்டவை அனைத்துமே பொய் என்று தூய்மை பணியாளர்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். மாநகராட்சியும் 11 மண்டலங்களை பொறுத்தவரை உர்பேசர் சுமிட் என்ற நிறுவனத்திற்கு ஏற்கனவே தனியாருக்கு வழங்கிவிட்டார்கள். மீதமுள்ள 4 மண்டலங்கள் 2 மண்டலங்கள் தற்பொழுது ராயபுரம் மற்றும் திருவிக மண்டலங்கள் ராம்கி என்ற நிறுவனத்திற்கு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தில் தான் நாங்கள் பணி செய்ய மாட்டோம் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இவர்கள் ராம்கி நிறுவனத்தை பொறுத்தவரை 2 மண்டலங்களை சேர்த்து 3807 பணியிடங்கள் இருக்கின்றன. தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அரசு தரப்பு இந்த போராட்டத்தை இன்றுடன் முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். சற்று நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அமைச்சர் கே என் நேரு அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன விதமான உடன்பாடுகள் ஏற்பட்டது, முதலமைச்சர் என்ன அறிவுறுத்த இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் அரசு தரப்பு அடுத்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையை நுழைந்து போராட்டத்தை முன்னெடுத்தால் எந்த நேரத்திலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறியிருக்கிறாங்க. இன்றைய 13வது நாளாக தொடரக்கூடிய இந்த போராட்டம் இன்றுடன் முடிவடையும் என்று மாநகராட்சி தரப்பில் கூறியிருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் அரசினுடைய எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு ஏற்படாமல் தங்களுடைய கோரிக்கையில் முன்னின்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை அங்கு கொண்டு விட்டால் அங்கேயும் போராட்டத்தை நடத்துவோம். ஒருவேளை அங்கிருந்து கலைந்து வந்து மீண்டும் ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்களா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது.